Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்னைக்கு இந்த வீடியோவில் எக் வெஜ் சீஸ் ரோல் தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்குவோம். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நான் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோசவும் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு பாதி குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது கேரட்டு முட்டைக்கோஸு எல்லாமே ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன், அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். வதக்கி வச்சுருக்கிற கேரட்டு முட்டைக்கோசு எல்லாத்தையுமே இதில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகுத்தூள் முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டு முட்டைக்கோசு வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம முட்டை எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே சீஸ் இருந்தால், அதாவது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனல், சீஸ் இருந்தால் தூவிக்கோங்க. தூவிட்டு அதுக்கு மேலே சப்பாத்தியை ரோல் பண்ணுறதுக்காக மேலே சப்பாத்தியை வச்சுருங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நாம் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கேரட்டு முட்டைக்கோசு எல்லாமே ஹாஃப் குக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு எடுங்க. 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரோல் ரெடி. நம்ம சீஸ் சேர்த்ததுனால எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அப்படியே குழந்தைங்க பார்த்ததுமே அட்ராக்டிவ் ஆகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.